பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வானமண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் நசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசுகிறது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், சங்கீதம் 139ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10ஆம் வசனத்திலும் ஆவியானவர் இடைப்படுகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமேன். நான் படுத்து நித்திரை செய்தேன். இந்த இரவுல இந்த காலை வேளையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் படுத்து நித்திரையாக தூங்கினாலும் கர்த்தர் ஒருத்தர் மட்டும் விழித்து கொண்டே இருப்பாராம். என் மகள் தூங்கட்டும், என் மகளுக்கு விரோதமாக, என் மகனுக்கு விரோதமாக எந்த சத்துருவும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், உங்களை உற்று நோக்கி கவனித்து கொண்டே இருப்பாராம். நீங்கள் நடந்தாலும் அவர் உங்கள் கூட வருவாராம், நீங்கள் சாப்பிட்டாலும் அவர் உங்களோட கூட உட்காந்துருப்பாராம், நீங்கள் எங்கெல்லாம் இருந்தாலும் அவர் உங்களோட கூட வருவாராம். உங்களுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகக்கூடாதுன்னு என்று சொல்லி அவர் உங்களை சுற்றி 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 வேலையடைத்து உங்களோட கூட அவர் வந்து கொண்டே இருப்பாராம். அதான் அழகாக சொல்கிறாரு, நீ படுத்து நித்திரை செய் மகளே, மகனே, நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன். விழித்து கொண்டே இருப்பாராம். அவர் இரவும் பகலும் தூங்கவே மாட்டாராம். நம்மளுக்காக எல்லா நேரமும் விழித்திருந்து சத்துரு எந்த விதத்திலையும் கண்ணம் விடக்கூடாது என்று சொல்லி அதை விரட்டி அடித்து கர்த்தர் கண்ணோக்கி கொண்டு இருக்காராங்க. இந்த காலையில் எவ்வளோ அழகாக ஆவியானவர் நம்மளோட சொல்கிறார். இந்த நாள் முழுதும் உங்களை எவ்வளோ அழகாக காத்திருக்க போகிறாராம். கர்த்தர் சொல்கிறார், மகளே, மகனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொண்ட நிமித்தம் உன்னோட கூட நான் இருப்பேன். இப்போ இந்த வார்த்தைக்காகன்னு இல்லை, கர்த்தர் எப்பொழுதும் உங்களோட கூட தான் இருப்பாருன்னு என்று சொல்கிறார். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியுமா. பாருங்க, எவ்வளோ அழகான வார்த்தை, எவ்வளோ அருமையாக அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடை கொடுக்குறாரு பாருங்க. நம்ம நடந்தாலும் படுத்தாலும் அவர் மட்டும்தான் நம்ம கூட சூழ்ந்திருக்கிறாருங்க. எங்கெல்லாம் நீங்கள் சென்றாலும் சரிங்க, அங்கெல்லாம் அவர் கூட வருவாருங்க. அவர் நீங்கள் தவறான பாதையில் போகலாம் விட மாட்டாருங்க. உங்கள் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் அப்படியே கூட வந்து உங்கள் வழியெல்லாம் சரி பண்ணி கொண்டுக்கிட்டே வருவான். அடுத்த வசனத்தில், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமென். நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, நீங்கள் அவருக்கு ஒளிஞ்சு பாறைக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அங்கேயும் அவர் உங்கள் கூட தான் வந்து உட்கார்ந்துருப்பார். நீங்கள் படுத்தா அவரும் படுத்து உங்கள் கூடயே படுத்துட்டு தூங்க மாட்டார், நித்திரை பண்ணாமல் விழித்து கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் உட்காந்துருந்தா அவரும் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். நீங்கள் நடக்கும்போதும் உங்கள் கூட இருப்பாங்க. அவர் எல்லா நேரத்தில் உங்களோட வேலை ஸ்தலத்தில் கூட இருப்பாங்க, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பாங்க. நீங்கள் ஏசப்பாட்ட காலையில் சொல்லிடுங்க, ஏசப்பா, இந்த நாளில் நீங்கள் தான் டாடி எங்களோட குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நீங்கள் சொல்லுங்களேன். ஏசப்பா உங்கள் கூடையே வருவாருங்க. அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். பார்த்துக்குங்க, அவரோட கரம் தான் நம்மளை நடத்துதாங்க. அவர் தான் நம்ம கையை பிடிச்சி நடக்கிறாருங்க. எந்த இடத்துல நீங்கள் சொல்லிடுங்க, ஏசப்பா என் கையை பிடிச்சிக்கோங்க, இருக பிடிச்சிக்கோங்க, நான் பிடிச்சா விட்டுருவேன் ஏசப்பா, நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களை விட்டு விலகாத கரங்க, உங்களை காக்கும் கரங்க, உங்களை பாதுகாக்கிற கரங்க, உங்களோட தேவைகளை சந்திக்கிற கரங்க, உங்களோட பிள்ளைகளின் கரத்தை பிடித்து நடத்துக்கிற கரங்க, அந்த விலை மதிக்க முடியாத கரத்தை இருக பிடித்து கொண்டு தேவாதி தேவனை நீங்கள் தொழுது கொண்டு உங்களோட பயணத்தில் அவரை கூப்பிட்டுக்கோங்க. ஏசப்பா நீங்கள் வாங்க, ஏசப்பா நீங்கள் வாங்க என்று நீங்கள் கூப்பிட அவர் உங்களோட, ஐயோ என் மகன் மகள் கூப்பிடுறாங்க என்று ஓடோடி வருவாங்க. இந்த காலை வெளியில் கூட ஏசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை, நம்ம எங்கே படுத்திருந்தாலும் அவர் நம்மளோடு விழித்திருந்து காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கார். அடுத்தது, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அந்த வழியிலெல்லாம் அவர் நம்மளோட கூட வந்து பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எந்த ஒரு குகைக்குள்ளே போனாலும் சரிங்க, அங்கேயும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்ததாக சொன்னார், என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை வழி நடத்தும் என்று கர்த்தர் சொல்கிறார். டாடி, நீங்கள் இந்த காலை வேளையிலே கூட டாடி, நீங்கள் தான் டாடி எல்லாவற்றையும் காக்க வல்லவராக இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்காக அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தி கொடுக்கிறவர். உம்மோட கரத்தை நாங்கள் இறுக பிடித்து கொண்டு ஓட எங்களை கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. உம்மோட கிருபையின் கரத்துக்குள்ள இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்ததற்காக உண்மைக்கே துதிகான மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.